ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் அதுமா பிரியாணி சாப்பிடாம இருக்க முடியுமா? அதனால வந்து கிறிஸ்மஸ் அதுமா நம்மளோட நண்பர் அண்ணன் வந்து நம்மளை கூப்பிட்டுருந்தாரு. வருஷம் வந்து ஒரு 60 பேருக்கு பிரியாணி அவங்க பண்ணி அவங்க சரௌண்டிங்கில் இருக்க நண்பர்கள்லாம் கொடுப்பாங்க. இன்னைக்கு என்னை கூப்பிட்டாங்க. போயிட்டு நாங்கள் அந்த பிரியாணிலாம் பார்சல் பண்ணி ஜாலியாக இருக்கும், பேசிட்டு பார்சல் பண்ணிட்டு கடைசியாக எங்கேயும் கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் கொண்டு வந்தேன். ஸோ அப்படியே உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக நான் வந்து அங்கே கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ தான் சாப்பிட போகிறோம். அன்பண்ணா மற்றும் அவங்க ஒய்ஃப் 2 பேருக்குமே நன்றி. இன்னைக்கு அவங்க தான் பிரியாணி கொடுத்துருக்காங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலையம்மா. பரவாயில்ல, நல்லா சாப்பிடுங்க. சூடாக இருக்கு, சாப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம வந்து மசாலா இல்லாமல் வெறும் பிரியாணி சாப்பிட்டு பார்க்குறோம். ஓகே, இங்கே உள்ளே போகிற வரைக்குமே அந்த ஃபீல் வருதுங்க, அந்த மசாலா டேஸ்ட்டு. தொக்கு பிரியாணி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சு இருக்குது. இது யூஸ்வலாக நார்மல் சொல்கிற பிரியாணியுமே சொல்ல முடியாது, ஏன்னா அந்த பிரியாணி சிக்னேச்சர் வேறு. இந்த பிரியாணி வந்து அப்படியே தொக்கு பிரியாணியுமே பண்ணிட்டுக்கிறாங்க அவங்க பயங்கரமாக. தொக்கு பிரியாணி டேஸ்ட் தான் அப்படியே. இந்த தவசு குட்டிலாம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஜீரக சம்பா போட்டிருப்பாங்க. இது ஜீரக சம்பா இல்லை, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். தவிர அப்படி ஒரு மாதிரி நல்லா பிராண்ட்லியாக இருக்கு, சூப்பராக இருக்கு. இது கத்திரியே தேவையில்ல போலையே. நிறைய பிரியாணிகள் வந்து கத்திரிக்காய் கொடுக்காம போடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த மாதிரி பண்ணலாம் போல. கத்திரிக்காய் தேவைப்படாது, சூப்பராக இருக்கு. மசாலா அப்படியே ஒவ்வொரு பைட்டுக்கும் மசாலா அப்படியே நாக்கில் விளையாடுது பயங்கரமா. இப்போ கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். கத்திரிக்காய் சேர்த்ததுமே ஒரு வாசனை வருது பாருங்க, அங்கே நிற்குதுங்க பிரியாணி. ஒரு பெரிய பைட்டாக போடுவோம். வா, உள்ளேருந்து ஒரு உமிழ்நீர் வந்து தெரிக்கும் பார்த்தீங்களா, பிளாஸ்ட் ஆயிடுச்சு. நார்மலாகவே இது மசாலா சூப்பராக ஒரு மாதிரி இருக்கு. இதுவும் கத்திரிக்காய் ஒரு மாதிரி ஸ்பைஸியாக இருக்கு போல. ஆட் பண்ணும்போது அப்படி இருக்குது, அது ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னே தெரியலையே. பெரிய அளவில் வீட்டில் பண்ணுற மாதிரி பிரியாணி பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ திறமை இருக்கான் அன்பண்ணா உனக்கு. ஆம்லேட் நம்மளே போட்டிருக்கோம், வெறும் மீன் சாப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடாதுல்ல, அவ்வளோ ஆம்லேட். கத்திரிக்காய் காலி ஆகிட்டா தெரியுது, அந்த பிரியாணி தனியாக டேஸ்ட்டு அப்படியே தெரியுது. அவங்களோட டேஸ்ட்டை தனியாக விளையாடுறாங்க உள்ளே போயிட்டு. எல்லாம் பார்த்தோம், பீஸ் எந்த அளவுக்கு வந்து பார்க்கலாமா? சும்மா கடிச்சேன் அப்படியே. இந்த சிக்கன் ஸ்கின்னு கொஞ்சம் கறியோட சேர்த்து சாப்பாடு வச்சு மிளகா காரத்தோட காரம் சேர்ப்போம், கூட கத்திரிக்காய் வச்சு. காரமாதுப்பா. ஆனியன் போன வாட்டி இவங்க வந்து ஒருத்தவங்ககிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. அது கூட இந்த அளவுக்கு இல்லைங்க. அது ஒரு பிரியாணி எப்படி இருக்குமோ அப்படிதான். அது நம்ம எப்படி சாப்பிட்றது, அந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கேன் எங்கே போனாலுமே. ஸோ அதனால நமக்கு தெரியல. ஆனால் இது செம. உண்மையை சொல்கிறேன், இந்த மாதிரி பிரியாணி விற்றாங்கன்னா நல்லா ஓடும். உண்மையாக லைட்டாக குழஞ்சிருக்குது, அவன் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு சொன்னாங்க. அது மட்டும் குறையாமல் வச்சு டிங்குன்னு தட்டி ரோட்டில் போட்டா வச்சுங்களேன், அப்படி ஓடும். ஏன்னா இந்த மசாலா அப்படி இருக்கு. மசாலா குத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசி மாஸ்டர். கரெக்டாக சூப்பராக குத்துக்கிறாப்புல. அவர் வரனாலுமே கூட அந்த மசாலா நின்று பேசுது. செஞ்சது பார்த்தா இவங்க தான். நான் ஒரு ஆசையில் போனேன், வந்தவாசிலேருந்து மாஸ்டர் வராரா, அப்போ சூப்பரு, சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே பார்த்தா அவர் வரல. அந்த மிளகா கச்சன்ல உள்ள போய் வேலை காட்டினான். செம்மையா இருக்குங்க, நீங்களே பாருங்களேன். ஐயோ, எப்படிடா காட்டுறது? முதல்ல ஒரு கேமரா ஒன்று வாங்கணும்.
கத்திரிக்காய் தரங்க பயங்கரம் கில்ட்டாகுது. அடா இதை பண்ணிட்டு பயந்துட்டு இருந்தாங்க. ஐயோ குழஞ்சிச்சு, ஐயோ நல்லா இல்லை, ஒரு பயம் வந்துச்சு அவங்களுக்குள்ள. சாப்பிட்டு என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, மசாலா அதிகமாக போட்டுமே அப்படின்ட்டு. உண்மையா அந்த மசாலா அதிகமாக போட்டது தான் அங்கே நின்று பேசுதே, ஹைலைட்டே அதான் அப்படின்ற மாதிரி. சாப்பிட்டே முடிச்சிட்டோம் பாருங்க கத்திரிக்காய் போடாம. தப்பான்ட்டேன், வயசு இன்னும் செத்து இருக்கலாமோ நினச்சே பாலப்பா, எவ்வளோ சூப்பராக இருந்தேன். அங்கே பசியில் சாப்பிட்டேன், ருசி தெரியல, கடகன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கொஞ்சமாக பிளேட்டில் போட்டு சாப்பிட்டேன். ஆனால் இப்போ வந்து நான் ருசிக்காக சாப்பிட்டேன். அப்படி தெரியுது, அப்படியே தெரியுது. தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாம பண்ணீங்களான்னு தெரியல, அருமையா பண்ணிட்டீங்க. நான் வந்து நம்ம யூஸ்வலா சாப்பிட்ற பிரியாணி மாதிரி போட்டுருந்தா தான் நமக்கு ஒரு மாதிரி வழக்கமா சாப்பிட்ற பிரியாணி தானடா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இது ஒரு மாதிரி புதுசா யூனிக்கா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுத்துச்சு. பிரியாணில இப்படி ஒரு ஃபீல் இருக்குன்றது நான் இனிதான் பாக்குறேன். ஏன்னா தொக்கு பிரியாணி சாப்பிட்டது கிடையாது. இன்கேஸ் தொக்கு பிரியாணி இப்படி இருக்குமோ என்னவோ எனக்கு தெரியல. ஆனா நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சில சூப்பரான ஒரு பிரியாணி வந்து நீங்க பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களோட சேர்ந்து நானும் இந்த கிறிஸ்மஸை நல்ல பிரியாணியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருக்கேன். சிறப்பான நாளா இருக்கு இன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல உங்களோட ஃபீட்பேக் சொல்லிட்டு போங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். டாடா.